நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துல 10.6லேருந்து 5.6க்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அது என்கிட்ட டயட் பிளான் வந்ததுக்கப்புறம் தான் நான் போட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி நடந்த விஷயத்த இந்த வீடியோல நான் ஒவ்வொன்னா சொல்றேன். நல்லா நோட் பண்ணிடுங்க ஓகேவா? அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் ஐடென்டிஃபை பண்ணது சாப்பிட்றோம்னால 264, HbA1c வந்து 10.6. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிட்டு டேப்லெட் குடுத்துருக்காங்க. 4 நாள் டேப்லெட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு தலை சுத்தல் மாரி வந்ததுனால, மறுபடியும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஒரு வாரத்திலேயே அவர் வந்து மறுபடியும் செக் பண்ணியிருக்காரு. 264ல இருந்து அப்புறம் வெறும் 4 நாள் மாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா, 145 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. 4 நாள் மாத்திரை போட்டதுனால. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணோனே, அவருக்கு வந்து கொஞ்சம் மாத்திரையோட லெவல வந்து குறைச்சிருக்காங்க. நான் என்ன மாத்திரை, ஏது மாத்திரைன்னு சொல்ல மாட்டேங்க. குறைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மாத்திரைய குறைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அவரு 1 மாசம் வந்து மாத்திரை போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காருன்னா, அவருக்கு சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி ஃபீல் ஆனுச்சுன்னா மாத்திரை போட்டிருக்காருங்க. ஸோ டெய்லியுமே போடல மாத்திரை. ஓகேவா? அத நோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் 14ஆம் தேதி மறுபடியும் செக் பண்ண போறாரு. அப்போ அவரோட பிளட் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 150 இருக்கு. ஓகேவா? அத எல்லா ரிப்போர்ட்டையும் நான் அட்டாச் பண்றேன். நல்லா பாருங்க. ஓகேவா? 150 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அதே லெவல் மாத்திரைய குடுக்குறாங்க. மறுபடியும் 1 மாசம் 1 மாசம் போடுறாரு. ஆனா, அவருக்கு விருப்பப்பட்ட நேரம் மட்டும் தான் போட்டாரு. ரெகுலரா போடல. மறுபடியும் ஜனவரி 15ஆம் தேதி போட்டிருக்காரு. சாப்பிட்றோம்னால 128 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜனவரி வரைக்கும் அவரு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 100 பாயிண்ட் குறைஞ்சது. அதுக்கப்புறம் மாத்திரையில அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டே இருந்திருக்கு. 128, 150 இந்த ரேஷியோல இருந்திருக்கு. மறுபடியும் ஜனவரி 17ஆம் தேதி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்தாரு. நான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அவர்ட்ட சொன்ன விஷயம் அதான். நீங்க எத்தன நேரம் மாத்திரை போடுறீங்க? ஓகே. 3 நேரம் போடுறீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில, மதியம், நைட்டு 3 நேரமும் குளுக்கோமீட்டர்ல எனக்கு உங்களோட ரிப்போர்ட்ட எடுத்து குடுங்க. நம்ம எந்த நேரம் மட்டும் மாத்திரை போட்டுக்கலாம்னு பார்க்கும்போது, அவருக்கு வந்து நைட்டும் விடிய காலையில மட்டும் தான் சுகர் ஸ்பைக் ஆகுறது அதிகமா இருந்துச்சு. அதாவது நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ நைட்டு 1 நேரம் மட்டும் மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு நேரம் மட்டும் தான் மாத்திரை போட சொன்னேன். மத்த 2 நேரம் மாத்திரைய நிப்பாட்டிட்டேன். அதுக்கான ரிப்போர்ட் வந்து இப்போ அட்டாச் பண்றேன். ஸோ 128லேருந்து நம்ம ஒரு நேரம் மாத்திரையில 118 நம்ம கொண்டு வந்தாச்சு. HbA1c வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் இருந்த 10.6 வந்து பிப்ரவரி 15ல எடுக்கும்போது அவருக்கு வந்து 5.6க்கு வந்துருச்சு. ஸோ இந்த இதில வந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த உலகத்தில வந்து நெறைய கோடி மக்கள் இருக்காங்க. அதனால நீங்க வந்து யாரோட உடம்பையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெட்டபாலிசம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் இருக்கும் பார்த்துக்கங்க. அதனால அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு, இவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டிசிப்ளின், அவங்க டயட் எடுக்கிற விஷயம், அவங்க பண்ற மெடிடேஷன் எல்லாமே தாண்டி தான் சுகர வந்து நம்ம குறைக்க முடியும். அதனால கமெண்ட்ஸ் வந்து அந்த மாரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ டயபெட்டிஸ் பத்தின கன்சல்ட் வேணும்னா பயோல நம்பர் குடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிடுங்க.